வணக்கம். தர்ண செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி இன்று இரவு 8:30க்கு உரையாற்றுவார். சியம்பலா ஆண்டுவ துப்பாக்கிச் சூட்டில் 2 பலி. தேர்தல் முறைமை சீர்திருத்தம் குறித்து ஆராய வேண்டும் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 65வது பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இலங்கை நேரப்படி இன்று இரவு 8:30க்கு விசேட உரையாற்ற உள்ளார். மேலும் நேற்று நடைபெற்ற அபிவிருத்தி தொடர்பான பகுதியில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பௌத்தத்தின் பெருமைகளை கருத்தில் கொண்டு இலங்கையை அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்ல தான் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி நேற்று சர்வதேச தலைவர்கள் சிலரை சந்தித்தார். இதன்படி ஈரான் ஜனாதிபதி முகமது அகமது நெஜாத்தை சந்தித்த போது இலங்கைக்கு எண்ணெய் பெற்றுக்கொள்வது குறித்து விசேடமாக இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் உமா ஓயா அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஈரான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி இதன் போது நன்றி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழித்து அனைத்து மக்களின் நன்மைக்காகவும் செயற்பட்டு வரும் இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை ஈரான் ஜனாதிபதி இதன் போது வரவேற்றார். இலங்கையின் தேயிலைக்கு ஈரான் சந்தையில் சிறந்த கேள்வியை பெற்றுக் கொடுக்க தாம் உதவி செய்வதாக ஈரான் ஜனாதிபதி முகமது அகமது நிஜாத் உறுதியளித்தார். இதேவேளை சிறுவர் மற்றும் வன்முறைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி ராதிகா குமாரசுவாமியுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று சந்திப்பினை நடத்தியுள்ளார். இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்துள்ள நிலையில் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் ராதிகா குமாரசுவாமியும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட தினத்தை நினைவு கூறும் நிகழ்வை எந்த ஒரு இனமும் தங்களுக்கு எதிரான நிகழ்வாகவோ செயலாகவோ கருதக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆயுதக்குழுவால் வெட்டி கொலை செய்யப்பட்ட 17 பேரையும் நினைவு கூறும் நிகழ்வு இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூபியில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களால் தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வை முன்னிட்டு பிரதான வீதிகளிலும் உள்வீதிகளிலும் வெள்ளை கருப்பு கொடிகள் கட்டவிடப்பட்டிருந்தன. புதுக்குடியிருப்பு பொதுமக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நினைவு தின நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் 1990ஆம் ஆண்டு மிகவும் மோசமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், கிழக்கு பல்கலைக்கழக மந்தாரமுறையில் இடம்பெற்ற படுகொலை, சத்துருக்கொண்டானில் இடம்பெற்ற படுகொலை என்று தொடர்ச்சியாக இந்த தினத்தில் இவ்வாறான ஒரு படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே 20 வருடத்துக்கு முன்பு இடம்பெற்ற ஒன்றை நாங்கள் இன்று ஏன் நினைவு கூறுகின்றோம் என்றால், வரலாறுகள் என்பது எம்மிடமிருந்து பேணப்பட வேண்டும், அது அழியக்கூடாது, அதை போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு நிகழ்வுகளை நாங்கள் மேற்கொள்கின்றோமே தவிர, இந்த நிகழ்வுகள் என்பது எந்த ஒரு இனத்திற்காகவும் அல்லது எவருக்கான ஒரு எதிரான ஒரு நிகழ்வாக எவருமே எண்ணிவிடக்கூடாது. சியம்பலா ஆண்டுவ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இனம் தெரியாத நபரினால் சியம்பலா ஆண்டுவ மகா வித்தியாலய அதிபர் மீது இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக மொனராகலை மாவட்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் நிமால் மதிவக தெரிவித்தார். இதன்போது துப்பாக்கிதாரி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார். சம்பவத்தில் 25 வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த பாடசாலை அதிபர் சியம்பலா ஆண்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் சற்று முன்னர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். புதிய தேர்தல் சீர்திருத்தங்களில் முஸ்லிம்களுக்கு உள்ள பங்கு குறித்து கவனத்தில் கொள்ளாமல் எதையுமே செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். மர்ஹூம் அஷ்ரஃபின் 10வது சிரார்த்த தின கத்முல் குரான் வைபவம் பொதுக்கூட்டமும் நேற்று புத்தளம் ஹுசைனியாபுரம் மீள்குடியேற்ற கிராமத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் இவ்வாறு குறிப்பிட்டார். அவ்வப்போது தேர்தல் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் ஆதரியுங்கள் என்று அறிக்கை விடுவார்கள். அதுவும் இப்ப வருவதில்லை. கலாநிதி பதீர் முகமது இருந்தபோது சோசியலிச இஸ்லாமிய சோசியலிச முன்னணி என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த இயக்கம்
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் அனுக்கிரகத்தில் அதை வளர்த்தெடுக்கலாம் என்கிற ஒரு நப்பாசையில் தொடங்கினார். அரசாங்கத்தின் குடிசை தொழில் முன்னேற்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் குருநாகல் மாவட்டத்தில் தும்புத்தடி மற்றும் ஈக்கில்கட்டு கைத்தொழில்கள் அதிகரித்துள்ளன. வடமேல் மாகாண குருநாகல் மாவட்டத்தில் வேலையற்ற இளைஞர்களின் தொழில்துறையை ஊக்குவிக்கும் முகமாக அரசாங்கத்தின் குடிசை கைத்தொழில் முன்னேற்ற நிகழ்ச்சி திட்டம் விளங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் தும்புத்தடி மற்றும் ஈக்கில் கட்டும் செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தொழிலில் ஈடுபடும் இளைஞர் யுவதிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குதல், உற்பத்தியின் தரத்தை விருத்தி செய்து சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தல், கடன் நிதியுதவி வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வரலாற்று புகழ்மிக்க ஆலயங்களுள் ஒன்றான அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பஞ்சபாண்டவர் வனவாச நிலை செல்லும் உற்சவம் நேற்று இடம்பெற்றது. நேற்று மாலை ஆலயத்திலிருந்து ஆரம்பமான வனவாசம் செல்லும் ஊர்வலமானது கல்முனை பிரதேசத்தின் ஊடாக சென்று மணல் சேனை குடியிருப்பு நட்பெட்டிமுனை ஊடாக பாண்டிருப்பை அடைந்தது. இப்பிரதேசத்தில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவமாக இடம்பெறும் இந்த நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். சுமார் 20 கிலோமீட்டர் நீளமான தூரத்தினை இந்த ஊர்வலம் கடந்து ஆலயத்தினை அடைவது சிறப்பம்சமாகும். இதன்போது பெண்கள் கற்பூர சட்டி ஏந்தி தமது நேர்த்திகளை நிறைவேற்றினர். இன்று இரவு ஆலயத்தில் தவநிலை இடம்பெற உள்ளதுடன் நாளை தீமிதிப்பு உற்சவத்துடன் வருடாந்த உற்சவம் நிறைவு பெறும். புன்னாலை கட்டுவன் ஈவினை பிள்ளையார் ஆலய வருடாந்த தேர் திருவிழா நேற்று காலை இடம்பெற்றது. ஆலயத்திற்கு நேர்த்திகளை வேண்டிய பக்தர்கள் அங்கப்பதர்ச்சை மற்றும் கற்பூர சட்டி எடுத்ததுடன் தூக்குக்காவடியும் எடுத்து தமது நேர்த்திகளை நிறைவேற்றினார்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி இன்றிரவு 8:30 உரையாற்றுவார். சியம்பலா ஆண்டுவ துப்பாக்கிச் சூட்டில் 2 பலி. தேர்தல் முறைமை சீர்திருத்தம் குறித்து ஆராய வேண்டும். ரவுப் ஹக்கீம் தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.